வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சூப்பராக ஒரு என்வி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் வித்தியாசமான ரெசிபி. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ண. வாடையோட ரோஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது அழகாக நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த காடை ரோஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காடையை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரையீரல்லாம் இருக்கும். இதெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுனா ரிமூவ் பண்ணலாம், இல்லைனாலும் சாப்பிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் கசக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதே மாதிரி இந்த சைடு ஜஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு விட்டு இந்த பொசிஷனில் தான் இன்றைக்கி நம்ம இந்த ரோஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். காடை ரோஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மசாலா எப்படி போடுறதுங்கிறத வந்துட்டு நான் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு இதை வந்து சூப்பராக நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மசாலா செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம காடையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு டேபிள் ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ரைஸ் பவுடர் அரிசி மாவு எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், எல்லாமே பவுட்ரு தான் போடுறோம். கொஞ்சம் வந்து பிளாக் பெப்பர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், லெமன் வந்து ஒரு பாதி பழம் வந்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டுருக்குங்க. இந்த மாதிரி வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காடையில் அப்ளை பண்ணும்போது எக்கு போடுறதுனால நல்லா மசாலா பிடிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா முறுமுறுன்னு மசாலாவோட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ மசாலா ரொம்ப லூஸ் ஆகிட வேணாம், ஓரளவுக்கு திக்கு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த லூஸ் இருக்கிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் சால்ட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து காடையை இதில் நல்லா டிப் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ மசாலா சால்ட்டு செக் பண்ணியாச்சு, சூப்பராக கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து காடையை எடுத்து போட்டு இதில் வந்து மசாலா அப்ளை பண்ணிடுவோம். இந்த மாதிரி உள்ளே எல்லாம் போகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மசாலா ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. இதை வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா காடையுமே மசாலா போட்டு எடுத்து வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ காடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். சூப்பராக ஊறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம இப்படியே ஆயிலும் சூப்பராக டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த 3 காடையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றை போடுவோம். போடும்போது மெதுவாக போடுங்க. காடையை வந்து இப்படி நல்லா விரித்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஃப்ரை ஆகி முறுமுறுன்னு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி இன்னொரு காடையும் போட்டுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸை நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கழுத்து இருக்குல்லைன்னா இதை பிடிச்சி நம்ம இப்படியே திருப்புறோம். அடுத்த சைடு ஃப்ரை ஆகிறது அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து நம்ம இப்படி போடுறோம். நல்லா அமுக்கி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனால் தான் அந்த எலும்பு வரையுமே நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஸோ பாயில் ஆகட்டும். அதனால் அமுக்கி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா காடைகளோட தண்ணி எல்லாம் வெளியே வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஃப்ரை ஆகும்.
நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த காடையில் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இந்த எலும்பு எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் அந்த ஜஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதை மட்டும் இப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா வேகும்போது கொஞ்சம் நல்லா வெந்துடும். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக முறுமுறுன்னு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த காடை வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அதையும் தூக்கி நம்ம வந்து அப்படியே எடுத்து மாற்றிக்குவோம். இன்னொன்றும் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 3 காடை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ 3யுமே இன்றைக்கி ஃப்ரை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக எல்லா காடையுமே அழகாக ஃப்ரை பண்ணியாச்சு. ஆல்ரெடி 2 காடை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த காடையும் ஃப்ரை பண்ணி வந்துருச்சு. இதை வந்து நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணி எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக அப்படியே மேலே கொஞ்சம் அப்படி தூவிட்டு ஒரு லெமன் பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஸ்லைஸ் ஆல்ரெடி இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது மேலே சாட் மசாலா வந்து தூவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள்.